இதில் கேரக்டரை பாருங்க, ரொம்ப கோபமான ராசி மேஷ ராசி. எதையுமே கலை உணர்வோடு ரசிக்கக்கூடிய ராசி ரிஷப ராசி. அப்போ ஒரு விஷயத்தை பார்க்குற ஒரு சாமியை கும்பிடணுங்கிற கேரக்டர் ரெண்டு பேருக்கு இடையில் ஒத்து போகும். ரெண்டு பேருமே தெய்வ பக்தி உடையவர்கள். ஆனால் ரொம்ப அலங்காரம் பண்ணின தெய்வங்களை ரிஷபராசிக்கு பிடிக்கும். ரொம்ப அவுட்ஃபிட்ஸ் ரொம்ப நன்னா இருக்கணும்னு ரிஷபராசி நினைக்கும். மேஷராசி அதெல்லாம் இல்லை. மேஷராசி ஆனே ஒன்று இருக்கார், ஏதோ ஒரு பேண்டை போட்டுப்பார், ஏதோ ஒரு சட்டையை போட்டுப்பார், அவர் மட்டும் கிளம்பி போயிடுவார் வெளியே. ஆனால் ரிஷபராசியில் பிறந்தவாளால் அப்படி இருக்க முடியாது. தன்னை ரொம்ப அழகுபடுத்தி கொண்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு நினைப்பாங்க. கலைகளை பற்றி வீட்டில் பேசுவாங்க. இவருக்கு அந்த கலையில் பெரிய நாட்டம் இருக்காது. மனைவிக்காக வேணால் தலையாட்டிக்கலாம், இல்லை கணவனுக்காக தலையாட்டிக்கலாம். பெரிய இன்ட்ரெஸ்ட் அவளுக்கு இருக்காது. காரியத்தை செய்தோமா, சினிமாவுக்கு ரெண்டு பேரும் போகிறா, சினிமாவை பார்த்தாச்சு வந்தாச்சு அப்படின்னு அவர் இருப்பார். இவா ஒவ்வொரு காட்சியும் அதை வர்ணிக்கிறா வச்சுக்கோ. எப்படி அந்த ஹீரோவும் இருந்தா, எவ்வளோ சந்தோஷமாக டூயட் பாடினா அப்படின்னு அவள் சொல்கிறா ரிஷபராசிக்காரா. அதை அந்த கலை உணர்வோடு பார்க்கக்கூடிய தன்மை மேஷத்துக்கு குறைவாக இருக்கும்.